அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராதிகா கோபி ரெண்டு பேருமே முத்து மாமா ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாரல் சப்போர்ட்டிவா அங்கேயே இருக்காங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ராஜு எப்படி போயிருக்காலோ அந்த மாதிரி கண்டிப்பா வந்துருவா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம சுத்தி ஆள் அனுப்பியிருக்கிறோம்ல, ராஜு எங்க இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி ஒரு பக்கம் சமாதானப்படுத்துறாங்க. ஆனா என்னதான் நம்ம சமாதானப்படுத்தினாலும் ஊரோட வாயை மூட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முத்து வந்து ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோமதி மீனாவை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. பக்கம் ராஜியும் வரல, இன்னொரு பக்கம் கதிரும் வரல. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா போயிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பழனி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. யோசிக்கிறது மட்டும் இல்லாம கதிருக்கு ஃபோன் பண்ணியும் கேட்குறாங்க, கதிர் எங்கடா இருக்க, அம்மாவும் மீனாவும் வந்துட்டாங்க, ஆனா நீ ஏன் இன்னுமே வரல அப்படிங்கிற மாதிரி கேட்க என்ன சொல்றதுன்னு தெரியாம டோட்டலா அவரோட ஃபோனை அவாய்ட் பண்ற விதமா நம்ம கதிர் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டது மட்டும் இல்லாம கண்டிப்பா ராஜியை கூட்டிட்டு கோயிலுக்கு போய் கல்யாணம் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம எழில் பாக்கியா ரெண்டு பேருமே சேர்ந்து கதிர் ராஜி ரெண்டு பேரையும் கூட்டிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. ஊருக்கு குன்னக்குடி வந்ததுமே நம்ம பாக்கியாவை அங்கே பார்த்ததுமே நம்ம கோபிக்கும் ராதிகாவுக்கும் தூக்கி வாரி போட்டுருது. ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே இவங்க தான் அப்படிங்கிறத தெரிஞ்சதுமே கண்டிப்பாக நம்ம கோபி பாக்கியா மேலே ரொம்பவே ருத்ர தாண்டவம் ஆட போகிறாரு. ஏன்னா ஏற்கனவே பாக்கியா பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தை எல்லாத்தையும் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம கோபி இப்போ பாக்கியாவால் ஒரு குடும்பமே நாசமாக போகுது அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் பண்ணி வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுவார். என்ன ஒரு பக்கம் வீட்டில் யாரோட பேச்சையும் கேட்கல, தான் பசங்களோட வாழ்க்கை கெட்டு போனால் பரவாயில்ல நினைக்கிற பாக்கியா இப்போ இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிற அளவுக்கு போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கோபி போய் ஈஸ்வரி கிட்ட சொன்னார் அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பாக்கியா எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க? அதே சமயத்தில் ரெண்டு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் தாண்டி இந்த பொண்ணும் பையனும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் நம்ம பாக்கியா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.